பொண்ணுங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணவே கூடாது. குடும்பத்துல இருக்க பொண்ணுங்க யாராவது சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவாங்களா? அதுவும் யூடியூப்ல வீடியோ போடுவாங்களா என்ன? சோ நல்ல பொண்ணுங்க யாரும் சோசியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு பொண்ணுங்க யாரும் போனை யூஸ் பண்ணாதீங்க. அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. சோசியல் மீடியா யூஸ் பண்ணா அந்த பொண்ணு தப்பான பொண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க. சோசியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்கிற லெவலுக்கு தான் கொண்டு வராங்க. ஒரு இன்ஸ்டாகிராம், ஒரு ஃபேஸ்புக், ஒரு யூடியூப்னு சொல்லி எதுல ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா உடனே அவங்க தப்பானவங்க அப்படிங்கிற தாட் வருது. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க. நம்ம வெளில வேலைக்கு போக முடியாது, குழந்தைங்களை பார்த்துக்க யாருமே இல்லை, குழந்தைங்களை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கவங்க சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ ஒரு பொண்ணு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா கண்டிப்பா இருக்கணும். ஒவ்வொரு பொண்ணும் சம்பாதிக்கணும். மாசம் 1000 ரூபாய்னாலும் கண்டிப்பா சம்பாதிக்கணும். அப்பதான் அது அவங்களுக்குன்னா ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். அதனால ஒரு பொண்ணு ஓகே நம்ம வீட்டுல இருந்து சம்பாதிக்கணும்னா நமக்கு யூடியூப் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே தப்புங்கிறாங்க. ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப் பண்ற விதமா இருக்கட்டும், அவங்க மட்டும் கஷ்டப்பட்டு என்ன பண்ண முடியும், நம்மளும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கட்டும் அப்படிங்கிற தாட்லதான் யூடியூப் நிறைய பேர் அதுல ஒரு வீடியோ போட்டு நம்ம சம்பாதிக்கலாங்கிற தாட்ல யூடியூப் யூஸ் பண்றாங்க. ஆனா சோசியல் மீடியா யூஸ் பண்ணா தப்புங்கிறத நிறைய பேர் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்களேன், ஒரு பொண்ணு யூடியூப் ரன் பண்றா, ஒரு வீடியோ போடுறா, ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பண்றாங்க, இல்ல ஒரு ஃபேஸ்புக்ல வீடியோ பண்றாங்க அப்படின்னா உடனே இது நம்ம குடும்பத்துக்கு தேவையா, இதெல்லாம் ஏன் நீ விடுற, இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு வீடியோ போட்டா ஏன் அதுல தப்பு வந்துட போகுது? சரி, எனக்கு அது புரியல, ஏன் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நான் பாண்டிச்சேரியில ஒரு கடைக்கு துணி எடுக்க போறேன். அந்த கடையில இருக்கக்கூடிய ஓனர் கேக்குறாங்க, என்ன வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் விளாக்லாம் போடுவேங்க. ஸோ விளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக நான் வீடியோ ஷூட் பண்றேன். அப்ப கேட்குறேங்க சொல்றேன், இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ போடும் அப்படின்ட்டு. சடனா அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லா வரலாம் அப்படின்ட்டு. எந்த தாட்ல அவங்க அதை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கோவம் தான் வந்துச்சு. ஸோ நான் சத்தம் போட்டுட்டோம், சத்தம் போட்டு திட்டிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் பெரிய லெவலுக்கு வர முடியலன்னா வர முடியாதுங்கிறாங்க. உண்மை என்னன்னா, எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே நம்மளோட முழு முயற்சியும் போட்டா மட்டும்தான், நம்ம அதுல ஃபுல் ஃபோக்கஸ் ஆகிருந்து நம்மளோட எஃபர்ட் அதுல போட்டாதான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சும்மா வந்தோம் போனோம்னா நம்ம எதுலையுமே ஜெயிக்க முடியாது. நம்மளோட எஃபர்ட் அதுல இருக்கணும், இதுதான் விஷயமே தவிர அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நம்ம முன்னேற முடியுங்கிறதுதான் ஒரு பொய்யான ஒரு கருத்து. ஏன் அந்த மாதிரி ஒரு கருத்தை திணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுவே ஒரு பையன் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, நான் இருந்த இடத்துல ஒரு பையன் வீடியோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது அப்படி சொல்லியிருப்பாங்களா? அது நான் பொண்ணுனா மட்டும் அந்த ஒரு கருத்து வருது. ஒரு பையன் வீடியோ போடுறாங்க அப்படின்னா ஏன் உழைச்சி சம்பாரிச்சா என்னன்ற ஒரு கேள்விதான் வரும். ஆனா ஒரு பொண்ணு வீடியோ போட்டா அந்த பொண்ணு தப்பான பொண்ணு, தப்பான பொண்ணாதான் இருப்பாங்கிற ஒரு தாட் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன் அது ஒரு பையன் வீடியோ போட்டா தப்பா இருக்க மாட்டாங்க, ஆனா ஒரு பொண்ணு வீடியோ போட்டா அவங்க தப்பாதான் இருப்பாங்க அப்படிங்கிற கருத்து எதுக்கு அவங்களுக்குள்ள வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, என் கூட படிச்ச ஒரு பையன் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அவங்க கேக்குறாங்களாமா, வித்யா யூடியூப்ல வீடியோ எல்லாம் போடுறது நான் கேள்விப்பட்டேன், வித்யாவுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, சோ அதெல்லாம் வேணான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தப்பா பேசுவாங்க, வீடியோ யூடியூப்குள்ள போயிட்டாலே தப்பா மாறிடுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு என் ஃப்ரெண்டு பயங்கரமா திட்டிட்டு போன் வச்சுட்டு இருக்காங்க, இது மாதிரி தேவையில்லாம பேசாது அப்படின்ட்டு. அதான் அவங்களோட வேலை, அவ்வளவுதான். அதுக்கே நீ தப்பா பேசுறேன்னு சொல்லி திட்டிருக்காங்க. இதுல பாருங்க, ஒரு யூடியூப்ல இருக்காங்க, ஒரு இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க, ஒரு ஃபேஸ்புக்ல வீடியோ போடுறாங்க, இல்லைன்னா ஒரு சினி ஃபீல்டுக்குள்ள இருக்காங்க, ஒரு சீரியல் ஆர்டிஸ்டா இருக்காங்கன்னா ஏன் ஒரு பொண்ணை தப்பா பாக்கணும்? ஒரு யூடியூப்ங்கிற ஒரு விஷயம் நார்மலா வீட்டுக்குள்ள நம்ம சமைக்கிறோம், துவைக்கிறோம், அந்த மாதிரி ஒரு பிளாகா எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல என்னென்ன வேலை செய்வோம், குக் பண்றது, துவைக்கிறது, பசங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்றோம். அதுதான் வீடியோவா எடுத்து நாங்க போடுறோம். பிளாக்ன்ற பேர் அதுதான் நாங்க போடுறோம். அதுக்கப்புறம் நாங்க எங்காவது ஒரு கோவிலுக்கு போனா இந்த கோவில் எங்க இருக்கு லொகேஷனோட நாங்க ஷேர் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு நார்மலா ஒரு பூ கட்டுறனா கூட அதை எப்படி நாங்க ஒரு ஜடை வேணி மாதிரி ரெடி பண்றோம் நாங்க போடுறோம். நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுவாங்க, பிளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. பிளவுஸ் இந்த மாதிரி கட் பண்ணலாம், இந்த மாதிரி தைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கோலம் போடுற வீடியோ போடுவாங்க, நிறைய பேர் குக்கிங் வீடியோ தனியா ஒரு சேனலை கிரியேட் பண்ணி அது போடுவாங்க. சோ எல்லாத்துக்கும் வீடியோ கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கணுமா, அதுக்கு தேவையான வீடியோ போடுவாங்க. அவங்க அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப நான் ஒரு யூடியூப்ல ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு யூடியூப்ல நிறைய சந்தேகம் இருக்கும், அதுக்கான ஒரு சேனல் இருக்கு, எனக்கு தேவையான சந்தேகங்கள் போய் நான் அங்க பார்த்தேன்னா எனக்கு கிளியர் ஆயிடும். இப்படி நிறைய நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி நிறைய நிறைய நல்ல வீடியோஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க. நல்ல விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த நல்ல விஷயமே கொடுத்தா கூட அவங்க தப்பானவங்க தாங்கிற ஒரு கருத்து இருக்கு. அந்த மாதிரி ஒரு கருத்தை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ எதுக்கு இவ்வளவு ஆக்ரோஷமா நீ பேச அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் ஒரு பொண்ணுதான் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நமக்கு சங்கடமா தானே இருக்கு.
அதனால அந்த மாதிரி ஒரு கருத்து வேண்டாம். வெளியில போய் எங்களால வந்து வேலை பார்க்க முடியல, பசங்களை விட்டுட்டு போக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால்தான் சரி ஓகே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு விஷயம் பண்ணலாம், நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட்ல நாங்க அந்த வீடியோ எல்லாம் போடுறோம். அதனால தப்பா நினைக்க வேண்டாங்கிறதுதான் என்னோட கருத்து. சோ இந்த வீடியோ பாக்குற யாராவது யூடியூபர் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு இதுல மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவா இருப்பாங்க, இல்ல கூட பிறந்தவங்களா இருப்பாங்க, ஒரு யூடியூபா ரன் பண்றாங்க, வீடியோஸ் போடுறாங்க, ஒரு சேனல் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட பேசத்தே வந்து நிறுத்திருப்பாங்க. ஐயோ வேண்டாம், தப்பானவ, அதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி நிறுத்திருப்பாங்க. பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது தேவையில்லைங்கிற மாதிரி வந்து வேண்டாம் விட்டுருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. இன்னும் எந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்குவேன் இல்லையா, இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க போல இருக்கு அப்படின்ட்டு நானுமே தெரிஞ்சுக்குவேன். அதனால வந்து உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டா நம்மளால வந்து வெளியில போய் செய்ய முடியலங்கிற ஒரு காரணத்துக்காக தான், வெளில பசங்க இருக்கு பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஏதோ சூஸ் பண்ணி எடுக்கிறோம். சரி ஓகே வீட்டுல இருந்தபடியா நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதை வந்து மத்தவங்க தப்பா பார்க்கும் போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறது நடக்காத விஷயம். அவங்க அப்படிதான், அவங்களோட மைண்ட் செட் அப்படிதான். தப்பா பாக்குறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகி வர்றதுதான் பெட்டர். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம், யூடியூப் வந்து ரன் பண்ற, யூடியூப் வந்து தேவையில்லைன்னு சொன்னா நீ விட மாட்டுற, ஏதாவது பிரச்சனை எங்களுக்கு வருமோ என்னமோ அப்படின்னு சொல்லி விலகி போறவங்க விட்டுருங்க. விட்டுட்டு உங்களோட வேலையை நீங்க பாருங்க. சோ இதுல அச்சீவ் பண்ணி நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வருவாங்க நம்ம கிட்ட வந்து, நார்மலா முன்னாடி வந்து பேச வருவாங்க. அது வரைக்கும் இதுல எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற தாட்ல போயிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம தான் ஜெயிப்போம். நம்மளை பத்தி தப்பா பேசுற ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் நான் சரியாதான் இருக்கேன், நான் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். தப்பா நினைக்கிறவங்க தப்பா தான் நினைப்பாங்க. சோ அவங்களோட கருத்துல அவங்க இருந்துகிட்டோம், நாம சரிங்கிறது நமக்கு தெரிஞ்சா போதும். சமந்தானே? அதனால நம்மளை பத்தி யார்கிட்டயும் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். அவங்க அப்படியே இருந்துக்கட்டும். சோ நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ஃபேமிலி பார்த்துட்டு நம்ம ஹாப்பியா இருந்துக்குவோம். என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நிறைய பேர் வந்து என்ன இப்படி தப்பா பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் என்ன கேட்டா. சோ நாம யாருன்னு நமக்கு தெரியும். நாம யாருன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வரல. நம்ம வாழ்க்கை நம்ம தான் வந்திருக்கோம். அதனால நீங்க போயிட்டு நான் நல்லவங்க எப்படி அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தி ப்ரூவ் பண்ண வேண்டாம். நம்மளை பத்தி புரிஞ்சுக்காதவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்லை. புரிஞ்சுக்கிட்டவங்க அது மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க ஓரமா அங்கே இருந்துக்கிட்டோம். நம்ம லைஃப் பார்த்துட்டு நம்ம ஹாப்பியா நம்ம ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணி நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம், எப்படி சக்சஸ் ஆகலாம், இல்ல ஒரு நல்ல க்ரோத் எப்படி கொண்டு வரலாம், ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா கொண்டு போய் நம்மளோட சேனலை எங்க வைக்கலாம், நம்மளோட லைஃபை எப்படி நல்ல நிலைமையை நோக்கி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஹாப்பியா இருப்போம். இவங்களை ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை போட்டு யோசிச்சுட்டு உங்களோட ஹெல்த் நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் தான், யூடியூபர்னா தப்பானுங்க, யூடியூப்னா தப்பு, வீடியோ போட்டா தப்பு, சோசியல் மீடியா தப்பு, யூஸ் பண்ணா தப்பு, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சிலர் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதை நீங்க எடுத்துக்காதீங்க. ஹாப்பியா உங்க லைஃப் பார்த்துட்டு சந்தோஷமா குழந்தைங்களை பார்த்துட்டு நம்ம ஹாப்பியா இருக்கலாம். வாழ்றது ஒரு வாழ்க்கை தான். ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்மளுக்குள்ளே நம்ம போட்டு கஷ்டப்பட்டுட்டு நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல இதை விட என்ன மோசமான சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்னோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் எப்படி இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு இந்த சேனல் எப்படி கிடைச்சது, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோவில் தான் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.